ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ் அண்ட் ஹாப்பி ஃபேமிலி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ப்பிணிகள் ஏன் தியானம் செய்யணும் அப்படிங்கிறதையும், நான் என்னோடய கர்ப்ப காலத்தில் தியானம் செய்யும்போது என்னென்ன பலன்கள் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறதையும் இந்த இதில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல எனக்கு 36 வயசில் தான் முதல் குழந்தை. நான் 10 வருஷமாக யோகாவும் பண்ணுறேன், தியானமும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த கர்ப்ப காலத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லையா? அதுவும் 36 வயசுங்கும்போது டாக்டர்ஸ்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக பேசுவாங்க. நார்மல் டெலிவரி அது எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க எனக்கு. ஆனால் நான் அதை எடுத்துக்கல. நான் தினைக்குமே தியானத்தில் உட்காருவேன். அப்படிங்கும்போது எனக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம தியானத்தில் உட்கார நம்மளுக்கு பயம்லாம் போயிடும். தேவையில்லாத பயம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் கூட அந்த டைமில் நம்மளுக்கு ஏதாவது நெகட்டிவாக பேசும்போது அந்த டைமில் நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தியானத்தில் நீங்கள் உக்காந்துட்டீங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்போம். அதை பற்றிலாம் நம்ம ஃபீல் பண்ணவே மாட்டோம். ஸோ கண்டிப்பாக கர்ப்பிணிகள் கண்டிப்பாக தியானம் அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும். நான் அதே மாதிரி தான் தினைக்கும் நான் தியானம் பண்ணுவேன். நான் ஒரு 20 மினிட்ஸ் உட்காருவேன். அப்படி உட்காரும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ்லாம் சுரக்கும். உங்களுக்கு தியானம் பண்ண உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஏற்படும். நீங்கள் எந்த நடந்தாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. உங்களை சுற்றி நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் தான் உங்களை தேடி வரும். இதை நான் என்னோட இந்த மெடிடேஷன் பண்ணுறதுனால நான் இதை உணர்ந்து சொல்கிறேன். ஏன்னா நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கும் சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அந்த கர்ப்ப காலத்தில் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அப்போ நான் பயப்படும் போதெல்லாம் இப்படி உட்காரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டு தான், அது பூஸ்டப் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால் கர்ப்பிணிகள் கண்டிப்பாக தியானம் செய்யணும். எனக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. ஏன்னா அந்த கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம அந்த தியானத்தில் உட்கார நம்மளுக்கு நம்ம உடம்பும் மனதும் என்ன பண்ணோம், அதுக்கேற்றாப்புல நம்ம எண்ணங்களுக்கு ஏற்றாப்புல அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் கர்ப்பிணிகள் முதல்ல நீங்கள் தியானம் பண்ண உட்காடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி உட்காருங்க. கீழே உட்கார முடிஞ்சால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா சேரில் உட்காந்துக்கோங்க. துணி ஏதோ ஒரு கிளாத்தோ இல்லை யோகா மேட்டோ போட்டு உட்காந்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு உங்கள் மூச்சை கவனிங்க. ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல காத்தோட்டமான நல்லா உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான இடத்துல ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்த தினைக்குமே தியானம் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் மூச்சை மட்டுமே நல்லா கவனிங்க. நல்லா ரொம்ப ஸ்லோவாக டீப் பிரெத் எடுத்துகிட்டு அதேமாதிரி ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணுங்கள். வெளியே விடணும். காற்றை நல்லா மெல்லமாக உள்ளே இழுத்து மெல்லமாக வெளியே விடணும். அப்படி பண்ணும்போது நீங்கள் எந்த தாட்டுமே உங்களுக்கு வராது. மூச்சை மட்டுமே கவனித்து பண்ணுங்கள். அதை டைம் கொஞ்சம் கொஞ்சம் போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வயிற்றில் கை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப நல்லா இருக்கேன், என் உடம்பும் மனசும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது, என்னோடய குழந்தையும் ரொம்ப அற்புதமாக வளர்ந்துட்டுருக்காங்க, எனக்கு நல்லபடியாக நார்மல் டெலிவரி ஆக போகுது, நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் என்கிட்ட ரொம்ப நல்ல வார்த்தைகள் பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவாக பேச 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 அது எல்லாம் நடக்கும். நீங்கள் இதை அப்படியே மனக்காட்சிப்படுத்தி பார்க்கணும். அதை கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்போ உங்களுக்கு வேறு எண்ணங்களே வராது. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த எக்ஸ்ட்ரீமில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு வேறு எந்த தாட்டுமே வராது. அப்படி நீங்கள் பண்ண பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தினமுமே இதை கற்பனை பண்ணுங்கள். உங்களுக்கு குழந்தை எப்படி நார்மல் டெலிவரியில் எப்படி பிறக்கணும் அந்த சுச்சுவேஷன்ஸை கற்பனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லோரும் எப்படி அந்த சமயத்தில் உங்கள் ஹஸ்பண்ட், உங்களோட மாமியார், உங்களோட அம்மா அப்பாலாம் எப்படி உங்கள்கிட்ட நடந்துக்குவாங்க அதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நம்ம பண்ணி பார்க்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு தாட்டே வராது. நீங்கள் உங்களோட கான்ஃபிடென்ட்டே பயங்கரமாக பூஸ்டப் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக என்னை கேட்டால் எல்லாருமே தியானம் பண்ணணுங்க. ஏன்னா இந்த தியானத்தினால நான் அடைஞ்ச பயன் நிறைய. அதை இன்னும் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த கர்ப்பிணிகளுக்கு மட்டும் நான் இதை சொல்கிறேன். இப்போது இது கர்ப்பிணிகளுக்காக சொல்கிறதுனால இதை நான் சொல்கிறேன். இன்னும் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி
கற்பனை பண்ணுங்கள். கற்பனை பண்ணி வாய் விட்டு கூட நீங்கள் சொல்லலாம். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு நார்மல் டெலிவரி ஆகுது, சூப்பராக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், எல்லாரும் என்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பண்ணி பாருங்கள், சொல்லி பாருங்கள். அது ரொம்ப உங்களுக்கே உங்களை அறியாமல் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். உங்களை அறியாமல் அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ்லாம் சுரக்கும். உங்களுக்கு உங்களோட பிபி எல்லாம் குறைஞ்சிரும். இது எல்லாமே நடக்குங்க. இது வந்து ஒரு இந்த தியானம்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இதை எல்லா கர்ப்பிணிகளும் ட்ரை பண்ணுங்கள். அடிக்கடி நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா வந்து அந்த அந்த கற்பனைக்கு நம்ம நல்லது, அந்த கற்பனை பண்ணி பண்ணி பார்க்க அது உண்மையாலுமே நடக்கும். அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நினச்சி பாருங்கள். அவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்னா அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. உங்கள் குழந்தைகிட்ட அடிக்கடி இந்த மாதிரி தியானத்தில் உட்காந்து பேசுங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக உங்கள் குழந்தை உங்களுக்கு கிடைக்கும். அழகாக நார்மல் டெலிவரியில் உங்களுக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கும். ரொம்ப ஈஸியாக குழந்தை பிறக்கும். ஹாப்பியாக இருப்பீங்க. எல்லாரும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுப்பாங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் நம்பணும். கான்ஃபிடெண்ட்டாக நம்புங்க. தியானத்தில் உட்காருங்க தினைக்கும். இந்த மேஜிக்கை நீங்களே வந்து கண்கூடாக பார்ப்பீங்க. ஓகே, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.